வணக்கம் நண்பர்களை. வெற்றி துளசி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வெற்றி அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தியை வெளுத்து எடுக்கிறாங்க. நீங்கள் பொம்பளைங்கிட்டையும் சின்ன குழந்தைங்கள்ட்டையும் போய் மோத ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் உங்கள் தகுதியை இழந்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்களை அரசியலில் விட்டால் கேவலம் அவமானம். நாட்டுக்கு எல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஆள் இல்லை. உங்களெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். இவ்வளோ தூரம் வளர விட்டது அந்த இலையெல்லாம் நம்பி ஓட்டு போட்டால் அவங்க தப்பு தான். இப்போ உங்களை தூக்கி எறிய காலம் வந்துட்டு அவங்க தூக்கி எறியாட்டா என்ன, உங்களை எதிர்த்து களம் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம வெற்றி அவங்க அப்பாவை எதிர்த்து களம் தயாராக இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரமூர்த்தி இவனுக்கு எப்படியாவது ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நாமினேஷன் தாக்கல் பண்ண நம்ம வெற்றி தயாராக இருக்க நேரம் அவங்க அப்பாவை நம்பி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க அப்பா நம்ம வெற்றியை கடத்தி வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன கடத்தி வச்சு என்ன பிரோஜனம், எலெக்ஷனில் நிற்கிறது மீனாட்சியை எதிர்த்து நிற்கிறது நான் இல்லைப்பா, புரிஞ்சுக்கிடுங்க, அது வேற யாரும் இல்லை, என் துளசி தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஈஸ்வரமூர்த்தி அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா வெற்றியை பிடிச்சி வச்சா அவங்க துளசி தான் நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறாங்க. அவங்க இந்நேரம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிரி உங்களுக்கு இன்னி நாங்கள் தான் உருவாக போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல ஷாக்கிங் கொடுக்குறாங்க. நம்ம மீனாட்சி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெற்றி அழகாக கேட்குறாங்க, அப்பா நீங்கள் என்ன விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க, நம்ம வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்களா, உங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கலாம், அது பிறகு எதுக்குப்பா இப்படிப்பட்ட கேடுகெட்ட வேலையை செய்தீங்க அப்படின்னு கொதித்து எழுறாங்க. நம்ம வெற்றி அநியாயமாக ஒரு பொம்பளை பிள்ளையை போட்டு கையை வச்சு அடிக்க சொல்லியிருக்கீங்களா, இது அநியாயமாக இல்லையா உங்களுக்கு, எங்களை பார்த்து பேசுங்கப்பா, சொல்லுங்கப்பா, இப்போ அம்மா முன்னாடி சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸ்வரமூர்த்தியின் சட்டை பிடிச்சி உழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றி. ஆமாடா, நான் இப்போ சொல்ல தான் போகிறேன், நான் தான் அப்படியெல்லாம் செய்ய சொன்னேன், நான் தான் அப்படியெல்லாம் நடந்துக்க சொன்னேன், அப்படி பண்ண சொன்னேன், இப்போ என்னடா உன்னால் பண்ண முடியும், என்னடா பண்ணுவ அப்படின்னு நம்ம ஈஸ்வரமூர்த்தி கேட்க நேரம், இது உங்களுக்கு அநியாயமாக தெரியலையாப்பா, இந்த இரத்த கரையெல்லாம் நீங்கள் எங்கே போய்ப்பா கழுவ போகிறீங்க, இது தப்பு இல்லையாப்பா அப்படின்னு நம்ம வெற்றி எவ்வளவோ ஈஸ்வரமூர்த்திக்கு புத்திமதி சொல்லி போகிறாங்க. ஆனால் ஈஸ்வரமூர்த்தி தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு குறியா இருக்காங்கன்னு சொல்லலாம். எதுடா தப்பு, அரசியல்வாதியோட அடிப்படை தர்மமே கட்ட பஞ்சாயத்தும் அடி தடியும் தான், நான் இப்போ அதை தான் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணாமல் எந்த அரசியல்வாதியும் சாதிச்சு மேலே வந்ததா சரித்திரம் கிடையாது, அதை தானடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூலாட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்தி சொல்ல, இதெல்லாம் புதுசாக பார்க்குறது மாதிரி பேசிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக நீ அடித்தடியெல்லாம் பண்ணது இல்லையா அப்படின்னு நம்ம வெற்றியை பார்த்து கொஸ்டினை போடுறாங்க ஈஸ்வரமூர்த்தி. நான் அடித்தண்டி பண்ணியிருக்கேன்ப்பா, ஆனால் நான் அடித்தடி யாரை பண்ணினேன், பிரார்த்தல்காரர்களையும் கஞ்சாவை அடித்தவங்களையும் அப்படிப்பட்டவங்களா கேடுகட்ட ஜென்மங்களை தானே அடித்தேன், உங்களை மாதிரி மாணவர்களையும் பெண்களையும் நான் எதுக்குப்பா அடிக்க போகிறேன், நீங்கள் செய்தது தப்புப்பா, இப்போவுமே உங்கள் தப்பை உணருங்க, நீங்கள் திருந்துங்கப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம வெற்றி துளைச்சி எடுக்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தியை. டேய் ஒன்று புரிஞ்சுக்க, அடித்தடி நீ வந்த பிறகு அப்பா எது அம்மா எது பொண்டாட்டி எது பிள்ளை எது எல்லாம் ஒன்று தான், ஆம்பளை பொம்பளை ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி ஒன்று தான், அவங்கள நான் அடிக்க தான்டா செய்வேன், எனக்கு எதிரி என்றைக்குமே எதிரி தான், அவரை நான் வளர விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் நம்ம ஈஸ்வரமூர்த்தி கங்கணம் கட்டுறாங்கங்க. இது அரசியல் இல்லைப்பா, இது அநியாயம் அக்கிரமம், இது உங்கள் சுயநலம் அப்படின்னு நம்ம வெற்றி சொல்லுறாங்க ஈஸ்வரமூர்த்தி கிட்ட. அரசியல்னாலே சுயநலம் தானே அப்படின்னு நம்ம வெற்றியை பார்த்து கேட்க, உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களே அந்த ஏழை மக்களை இப்படி நீங்கள் நம்ப வச்சு கழுத்தை அறுக்குறீங்களாப்பா, இதெல்லாம் உங்களுக்கு என்ன அரசியல் தந்திரத்தோட பேசுகிறீங்களா, உங்களை அவங்க ஏழைகளால் தூக்கி எறிய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த நம்பிக்கையை நான் தவிடுபடியாக்குவேன், உங்களுக்கு எதிராக எலெக்ஷனில் நான் நிற்க போகிறேன்ப்பா, நான் நின்று ஜெயிக்க போகிறேன், நீங்கள் தோக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சிக்கு கதிகலங்கு, ஐயையோ மாமா என்ன தானே எலெக்ஷன்லேருந்து விட்டுருக்காங்க, ஆனால் அப்படி இருக்க நேரம் இந்த வெற்றி எலெக்ஷனில் நிற்க போகிறான், எதையாவது பண்ணி இவன் நிற்க விடாமல் ஆக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. முடிஞ்சால் பார்த்துக்கடா, நான் மீனாட்சி நிற்க விட்டு ஜெயிக்க வைக்க தான் போகிறேன் அப்படின்னு
சொல்கிறாங்க. மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இந்த வெற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்குது, எங்கே நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே கவலை வர ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து என்ன ஆனாச்சுனாலும் மாமா இந்த வெற்றி எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, அவன் நின்னாலே கண்டிப்பாக அவனுக்கு தான் சப்போர்ட் வரும், அந்த துளசிக்கும் வெற்றிக்கும் அரசியலில் செல்வாக்கு அதிகம், அதை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் கண்டிப்பாக இவன் நாமினேஷன் தாக்கல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் அப்படின்னு சொன்னாரோ. அது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீனாட்சி, நீ கவலைப்படாத அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வெற்றி களை இறங்குறாங்க. இன்றைக்கி நாமினேஷன் தாக்க நல்ல நேரத்தில் போனோம், அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் அப்படின்னு அப்பா காலிலெலாம் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. நானும் வாரேண்டா, எனக்கு நீயும் ஒன்று தான் மீனாட்சியும் ஒன்று தான், நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வாரேண்டா வா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வெற்றியை பகைச்சிக்கிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வெற்றியை கடத்தெடுத்து திட்டம் போட்டுட்டாங்க. இவன் நாமினேஷன் பண்ணக்கூடாது, மீனாட்சி தான் ஜெயிக்கணும், இவன் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமான ஒரு திட்டத்தோட நம்ம வெற்றி நாமினேஷன் பண்ண போன நேரம் கடத்திடுறாங்க. கடத்தி வச்சுக்கிட்டு ஈஸ்வரமூர்த்தி வராங்க. இந்த பாரு, எனக்கு அப்பா அப்படின்னு உறவை விட எனக்கு எலெக்ஷனில் எங்களை எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது, அது பையனாக இருந்தாலும் சரிதான், அதுக்காக தாண்டா நான் கடத்தினேன் உன்னை, நீ எலெக்ஷனில் நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டைம் முடிஞ்சிட்டு, அது வரை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பிடிச்சி வைக்கிறாங்க. என்னப்பா நினச்சிட்டீங்க, என்ன பிடிச்சி வச்சுட்டா யாரும் உங்களுக்கு எதிராக நாமினேஷன் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிங்களா? அட முட்டாள் அப்பா, நான் எலெக்ஷனில் நான் நிற்கணும்னு ஒரு காலமே நினச்சது கிடையாது. நான் இப்போ மீனாட்சி அண்ணிக்கு எதிராட்டு நிற்க வைக்க வேண்டியது வேறு யாரையும் இல்லை, என் பொண்டாட்டி துளசியை தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. என்ன நம்ம ஒன்று திட்டம் போட்டால் இப்படி இங்கே ஒரு திட்டம் இருக்குது, இது எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டாங்க. இப்போ மீனாட்சிக்கு எதிராக நிற்கிது இந்த துளசினா, கண்டிப்பாக இந்த துளசி தான் ஜெயிப்பா, அவளுக்கு தான் அரசியலில் செல்வாக்கு இருக்குது, இந்த மீனாட்சிக்கு இல்லை. ஆனால் எப்படி நான் மீனாட்சியை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு மண்டை பிச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சியை எதிர்த்து நம்ம துளசி நாமினேஷனை தாக்கல் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயம் மீனாட்சிக்கு தெரிஞ்சு எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சணும், அதுவே நடந்து போச்சு. சுயேட்சையாட்டே இந்த துளசி நின்று ஜெயிச்சிருவா அப்படின்னு மீனாட்சி கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் அரசியலில் ஜெயிக்கணும்னா நான் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கேன், இனி அதில் ஒரு கொலையாட்டி இந்த வெற்றி துளசியை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வெற்றியை விட்டுறாங்க ஈஸ்வரமூர்த்தி. ஒரு கட்டத்தில் துளசிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன தந்திரமாக கடத்தி இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொன்னாரா. மாமாவா இதெல்லாம் பார்த்தாங்க, எதுக்காக உங்கள் அண்ணி மீனாட்சிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க மாமா, ஏதோ ஒரு விஷயத்தில் மீனாட்சி மாமாவை நம்ப வச்சுருக்கா, அது எந்த விஷயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியலை, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, மீனாட்சி அவங்க மாமா நினைக்கிற மாதிரி இவ நல்லவ இல்லை, இவ கேடுகட்ட ஜென்மம், என்ன வேணாலும் உயிரை கூட எடுக்கக்கூடிய ஜென்மம், இப்படிப்பட்ட ஜென்மம் எல்லாம் அரசியல் வரக்கூடாது வெற்றி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நல்லாவே புரியுது, அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் வெற்றி துளசி, இது சரியாகும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துளசியை ஜெயிக்க வைக்க முயற்சி எடுக்கிறாங்க வெற்றி.